கம்பெடுத்து கையில் வச்சுட்டு வர்றாரு. அது ஏன் வளையல் செட்டியாரா வர்றாருன்னா, முன்காலத்திலேயே இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி வளையல் வாங்குறதுக்கு எந்த விதமான இடம் இல்லாத காரணத்தினால வளையல் செட்டியார்கள் அந்த மனத்துக்குள்ள போவாங்களாமா. அப்படி வளையல் செட்டியாரை வேடமிட்டு போறார் சுப்பிரமணியன். அந்த விதத்தை விவரிக்கும் விதம், பெருசா ஒரு ராமத்தை போட்டுக்கிட்டு உருமாலை கட்டிக்கிட்டு வளையல எல்லாம் ஊனாங்குடியில சுருட்டி கட்டிக்கிட்டு அதையெல்லாம் ஒரு துப்புட்டாவில போட்டு தோல்ல போட்டுக்கிட்டு அவர் போற விதம் எப்படின்னா, நெற்றியிலே ஒரு நாமமிட்டு கந்தர் நேரான கம்பையும் கையில் வைத்து வளையல் வளையல் என்று சத்தம் போட்டார். வளையல் வளையல் என்று சத்தம் போட்டார். கந்தர் வள்ளி இருக்கும் வனம் போய் சேர்ந்தார். வந்திருப்பது சுப்பிரமணியர் தான் வேடுகுலத்துல வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு சுப்பிரமணியர் அழைக்கிறான். வாருமையா எங்கள் வளையல் செட்டியாரே, வாருமையா எங்கள் வளையல் செட்டியாரே, வந்திறங்கு மணப்பந்தளிலே, நீங்க வந்திறங்கு மணப்பந்தளிலே, பச்சை வளையல் கொண்டு வாங்கோ, நீங்க வளையல் கொண்டு வாங்கோ, அந்த முத்து பதித்த நல்ல ரத்தின வளையல் கொண்டு வாங்கோ, அந்த கந்தன மனம் முடிக்கும் வள்ளிக்கு நீங்க கல்யாண வளையல் கொண்டு வாங்கோ. என்ன பண்ணிக்கலாம்?